ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு இஞ்சி பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஒயிட் ரைஸ் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். கைப்படாமல் அழகாக சூப்பராக வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 50 கிராம் இஞ்சி தோல் நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு இந்த சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 50 கிராம் புளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹாட் வாட்ரு, சூடாக இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். உளுந்து 2 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன். சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியாச்சு. நம்ம அரைக்க போகிற ஜாரில் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி கடலைப்பருப்பு, இதுவும் நல்லா செவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு எடுத்து இதுவும் ஜாரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 10 காஞ்ச மிளகாய், அப்படியே பொன்னிறமாக செவக்க வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மிளகாய் நல்லா பாருங்கள் வறுபட்டுருக்கு. அப்படியே ஜாரில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், திரும்பவும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இஞ்சி நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. கலர் மாதிரி எடுத்து பாருங்கள். சின்ன துண்டு பெருங்காய கட்டி, இதுவும் நல்லா அது கூடயே வதங்கட்டும் நல்லா. இங்கே பாருங்கள், பூண்டு ஒரு 6-7 பல்லுக்கு, சின்னது பெருசுமாக தான் இருக்குது. 7-8 பல்லு பூண்டு போட்டால் போதும். இந்த சூட்லேயே இந்த பூண்டு நல்லா வதங்கிடும். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதை நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற சூட்லேயே வெந்தயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். இந்த பச்சடிக்கு தகுந்த கல்லுப்பு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பெருங்காய கட்டி எல்லாமே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. ஊற வச்சுருக்கிற புளியும் அப்படியே கொண்டு வந்து ஜாரில் அப்படியே சேர்த்துருங்க. நார் இந்த புளியங்கொட்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெல்லம் 50 கிராம் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த புளி பொடியை நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தையும் அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே நல்லா அரைச்சிடலாம் நைஸாக. இங்கே பாருங்கள், இந்த நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணி தான் நம்ம பயன்படுத்திக்கணும். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன் நைஸாக. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இஞ்சி வதக்கணும் இல்லையா, அதே வானலில் நல்லெண்ணெய் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நிறையாவே விடுங்க. இங்கே பாருங்கள்,
நல்லா வடிக்க ஆரம்பிச்செடுத்து உளுந்து 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். நிறைய உளுந்து சேர்த்தாக்கா நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்க்கு அகப்படும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா செவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் போதும். 2 வரமிளகாய் அப்படியே சேர்த்துட்டேன். பெருங்காய கட்டி நான் சேர்த்துட்டேன், அதனால் இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. நம்ம அரைச்சிருக்கிற விழுதையை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், மெதுவாக அப்படியே பண்ணிவிடுங்க. கெட்டியாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான இஞ்சி பச்சடி ரெடி. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸு கூட அப்படியே சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே கலந்து விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாதத்து கூட சூப்பராக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இஞ்சி பச்சடி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இஞ்சி பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கலை, உங்கள் விருப்பம் இருந்தால் மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. அப்படியே அரைச்சிருக்கேன். இப்படி வச்சா 1 மாதத்துக்கு சூப்பராக வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.